ஒருத்தர் ஏர்போர்ட்லயே 18 வருஷம் தங்கினார்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? இவர் பேரு மேரன். இவர் 1998ல பாரிஸ்ல இருந்து லண்டனுக்கு ஃபிளைட்ல போறாரு. லண்டன் ஏர்போர்ட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது இவருடைய டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ஐடென்டிட்டி கார்டுலாம் தொலைஞ்சோ இல்ல திருடோ போயிருக்குன்னு. உடனே லண்டன்ல இருந்து அவர் திருப்பி பாரிஸ்க்கே ஃபிளைட்ல அனுப்புறாங்க. பாரிஸ்லயும் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஏர்போர்ட்லயே இருங்கன்னு சொல்றாங்க. இங்க இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஏர்போர்ட் மூலையிலேயே ஒரு 3 பெஞ்சை போட்டு தங்க ஆரம்பிக்கிறாரு. காலையிலேயே ஏஞ்சி குளிச்சு ஷேவ் பண்ணி நீட்டா இருப்பாரு. ஏர்போர்ட்ல இருக்க கடையிலேயே ஃப்ரீயா சாப்பிடவும் செய்வாரு. இப்படியே பல வருஷங்கள் கடக்குது. ஏர்போர்ட்ல இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பழக்கமாகறாரு. 2004ல ஹாலிவுட் ஒரு கதையை வச்சு ட்ரீம் ஒர்க் ப்ரொடக்ஷன்ல டெர்மினல்னு ஒரு படமே எடுக்கிறாங்க. அந்த படத்துல இருந்து இவருக்கு $2,50,000 அதாவது 2,30,00,000 ரூபாய் வருது. அப்புறம் இவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு இவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லியும் கூட இவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியவே போகல. இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இவர் கூப்பிட்டும் கூட இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. 18 வருஷங்கள் கழிச்சு 2006ல உடல்நிலை சரியில்லாததுனால இவரை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஏர்போர்ட்ல இருங்கன்னு சொன்னதுக்கு 18 வருஷங்களா ஏர்போர்ட்லயே தங்கி இருந்திருக்காரு இவரு.